சிவாய நம. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, குரு பகவான் வக்ர நிவர்த்தி. அன்பு பக்தர்களே, ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான். இயற்கை சுபர் அப்படின்னு சொன்னா நம்ம யாரை சொல்லுவோம்? எடுத்த உடனே குருவை தான் சொல்லுவோம். இருக்கிறதுலே ஒரே நல்லவர் அவரு தாங்க. மீதி எல்லாரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது தன்னோடு சேர்கின்ற கிரகங்களுக்கு ஏற்ப தன்னையே மாத்திப்பாங்க. ஆனா இவர் ஒத்துருதாங்க. யார் கூட சேர்ந்தாலும் எங்க போனாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நற்குணங்களை மாறாதவர், நியாயமானவர், தர்மமானவர். அதிகமா ஒருவர் செய்யக்கூடிய பாபத்துவங்களை பாவ கர்மாவை குருனா யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான், இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டாங்க. மரணத்திலேருந்து காப்பாற்றும் குரு பார்த்தாருன்னா அந்த உயிரே போன உயிர் கூட திரும்ப வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறாங்க, செய்யக்கூடாத குற்றங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. அப்படி செய்யக்கூடாத பாவம் செஞ்சு கூட உங்களை காப்பாற்றணும்னு கருணை காட்டணும்னு சிவபெருமான் முடிவு செஞ்சிட்டா ஏதோ ஒரு வகையில உங்க ஜாதகத்துல குருவை விட்டு உங்களை பார்க்க வச்சிருவார். குரு பார்ப்பாரேயானால் உங்களுடைய பாவத்தை பாதி அவர் எடுத்து பாருங்க. பாருங்க எவ்வளோ கருணை பாருங்க. யாருன்னே தெரியாத ஒரு புண்ணியமா, நீ கஷ்டப்படாதடா தம்பி, உன் பாவத்துல பாதி குருகிட்ட கொடுத்துரு அப்படின்னு குரு பாதி பாவத்தை வாங்கிப்பாராம். அப்போ உங்களுடைய பாவத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா அது குரு பகவான். அதனால தான் நம்முடைய இந்து தர்மம் குருவை வணங்க வேண்டும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. குருதாண்டா அம்மா, குருதாண்டா அப்பா, குருதாண்டா தெய்வம். எல்லாமே குருவின் வடிவம்னு நம்ம தர்மம் சொல்லி கொடுக்குது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஆனா ஏதோ ஒரு நன்மை நடக்கணுங்க. திருமணம் ஆகணும், என்ன சொல்றாங்க? சாமி குரு பலன் வந்துருச்சா பாருங்க. எப்ப குரு பலன் வருது? எத்தனை மாசத்துக்கு இந்த குரு பலன் இருக்கு? இந்த சித்திரை வரலும் இருக்குமா? சித்திரைக்கு மேலே குரு பலன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் 2 வருஷம் ஆகும் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அவனுக்கு ஒரு நல்ல கர்மா, ஒரு நல்ல விஷயம், ஒரு மங்கள விசேஷம் அந்த வீட்டில் நடக்கணும்னா அந்த குருவுடைய பார்வை வேண்டும். சார் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது இடமாற்றங்கள் வரணும், ஒரு வீடு கட்டணும். இன்னைக்கு எத்தனை பேர் வீடை கட்டிட்டு பாதிலேயே நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க, உள்ளே போக முடியாமல் உட்காந்துருக்காங்க. பெரிய பெரிய பில்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச 100 வீடுகள் 200 வீடுகள்லாம் கட்டக்கூடிய பில்டர்ஸ் பாதிலே கட்டிட்டு 8 வருஷமா அந்த பில்டிங் அப்படியே சும்மா இருந்துட்டு இருக்கு. அவங்கள்ட்ட காசு பணம் இல்லையான்னு, அதுக்கப்புறம் பணம் காசே வரலையான்னு அந்த இடத்த விட்டுட்டு இன்னும் மற்ற ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன? குருவுடைய பார்வை இல்லை, தடை ஏற்படுகிறது. அப்போ எந்த ஒரு மங்கள விசேஷமானாலும், அது சின்ன குழந்தையா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் வேண்டும். அதனால தான் நம்ம ரிஷிகள் இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்லும்போது, குறிப்பா குரு பகவானை பற்றி சொல்லும்போது, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ
நன்மைக்குரிய அந்த குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியில இருந்து வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரம்னு சொன்னா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, முன் பார்வை இருக்காது. வண்டி ஒரு ரிவேஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோங்க, பின்னாடி தானே பார்ப்போம். ஆனால் வண்டி முன்னாடி போக வேண்டிய வண்டியை ரிவேஸ் எடுக்கும்போது அதே வேகத்தை எடுப்போமா? எடுக்க மாட்டோம். இந்த சைடில் பார்ப்போம், அந்த சைடில் ஏதாவது இடிக்குதான்னு பார்ப்போம், பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்ப்போம், முன்னாடி யாராவது வராங்க. வக்ரம் நார்மலான சுச்சுவேஷன்ஸ் இருக்காது, அப்நார்மலான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதுதான் வக்ரம். இயற்கையான சூழ்நிலை அல்லாது செயற்கையான சூழ்நிலை அங்கு மாறுபடுகிறது. அப்போ பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 11ஆம் தேதி வரை ரிஷபராசியிலே நார்மலான வக்ர நிவர்த்தி அடைந்து ரிஷபராசியில் செயல்படுகிறார். இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள். மீனத்தை பொறுத்தவரையில் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஒரு அதிர்ஷ்டமான காலம். ஏன்னா இப்போ அடுத்து சனி பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த சனி பெயர்ச்சி நடந்ததுன்னா மீனராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். அப்போ ஜென்ம சனி ஆரம்பம்னு சொல்லும்போது ஏதேனும் ஒரு பக்க பலம், ஒரு ஆறுதல், ஒரு ஆரோக்கியம், ஒரு தைரியம் வேண்டும். அந்த சனி பகவான் உள்ள வரும்போது, இப்படி உள்ள போகும்போது யாரெல்லாம் இருப்பான்னு பார்க்குறாங்க. இந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காரா, சரி சார், அப்போ நம்ம கொஞ்சம் அடக்கமாக பேசுவோம். ஒரு போலீஸ்காரனே உங்களை மடக்கிறான்னு வச்சுக்கோங்க, கூட ஒரு லேடிஸ் இருந்தால் கொஞ்சம் தன்மையாக பேசுவான், தனியாக இருந்தால் திமிராக பேசுவான், குழந்தைங்களோட போகும்போது கொஞ்சம் மனசாட்சியோட பேசுவான். அதை போல ஜன்ம சனி நடக்க போகுது. அடுத்தது மீன ராசிக்கு சனி உள்ள வர போறாரு, வீட்டில் உட்கார போறாரு. இந்த சமயத்துல நடக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, குரு உங்க ராசிநாதன் சார், உங்க ஹவுஸ் ஓனரே அவர் தான் சார். அப்ப உங்க ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து வக்ரமும் அடைந்த காரணத்தினாலே பலவிதமான வேதனைகள், பலவிதமான கஷ்டங்கள், இன்னும் சொல்லப்போனா வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், மெயினா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண ஏமாற்றம், அதே போல குடும்ப பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கிய குறைவு, நோய் நொடிகள் அதிகரிப்பு, எல்லாம் நான் கண்ட்ரோலில் வச்சுருந்தேன் சாமி. இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ரொம்ப கண்ட்ரோலே வச்சுட்டு இருந்தேன் சார், அந்த கிட்னி கிரியேட்டிங் அதிகமாகிடுச்சு. இன்னொருத்தர் சொல்கிறார் மீனராசி, நான் வாரத்தில் 3 நாள் பண்ணியிருந்தேன் சாமி, இப்போ பரவாயில்ல, வாராய்கிட்ட வந்துருந்து வாரத்துக்கு 1 நாள் பண்ணுறேன். சிறு வயசு அவங்களுக்கு, அந்த ஆணுக்கு ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, வாரத்தில் 3 நாள் பண்ணிட்டு இருந்தாங்க, வாரத்துக்கு இப்போ 1 நாள் பண்ணுற சாமி. அப்போ இந்த ஏற்ற இறக்கங்கள், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், அல்லது மனசுல ஏதேனும் கவலைகள், மனசுல ஏதேனும் பயம் இருக்குமே, ஆனால் நமக்கு ஏதாவது நடந்துருமா, நமக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படிங்கிற மன பயம் இருக்குமே, ஆனால் அந்த மன பயம் கூட விலகும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதே போல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். படிச்சுட்டு சும்மா இருக்கா சாமி, வேலைக்கு போக மாட்டான், சும்மா உட்காந்துருக்கான் வீட்டில், நிச்சயமாக வேலைக்கு போவாங்க. அல்லது நான் ஒரு இடத்துல நல்ல வேலையில் இருந்தேன் சாமி, 18 வருஷமாக இங்கே இருக்கேன், 10 வருஷமாக நான் இந்த வேலையில் இருக்கேன், இன்றைக்கி என்ன திடீர்னு போக சொல்லிட்டாங்க, எந்த என்கொயரியும் வைக்கல, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், டே நீ இந்த விஷயத்தை பண்ணியா பண்ணலையான்னு என்கிட்ட ஒரு விளக்கம் கூட கேட்டிருக்கலாம், என்கொயரி வச்சிருக்கலாம், எதுவுமே பண்ணல, டக்குன்னு நிப்பாட்டிட்டாங்க சாமி.
இதெல்லாம் மீனராசி என்பவர்கள் நம்ம டெய்லி நித்தம் சந்திக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான வேலை இழப்புகள் இருக்குமேயானால் இழந்த வேலைகளை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது எனதருமை மீனராசி அன்பர்களே. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம், முடிவு இருக்காது. உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும். இந்த குரு வக்ர நிவர்த்தி மீன ராசிக்கு நல்ல யோகமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.